நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா switch 3 show VTP status. ஸோ இங்கேயும் பாருங்கள் number of existing VLAN 6, ஸோ configuration division வந்து 3 அப்டேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஷோ VLAN நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து VLAN 10 வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுவிட்சுமே சர்வராக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ VTP சர்வர் மோட் வந்து கிளைண்ட்டாகவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதுவும் வந்து சிக்னலைஸ் பண்ணிக்கும். அதோட இன்ஃபர்மேஷன் வந்து VLAN டேட்டாபேஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம சுவிட்ச் 4ல் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு டொமைன் நேமே அப்டேட் ஆகாமல் இருந்தது. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ டொமைன் நேம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் VLANஸும் வந்து வந்துருச்சு. 6ன்னு வந்துருச்சு. கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து 3ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக சுவிட்ச் 1ல் வந்து நான் ஒரு VLAN கிரியேட் பண்ணேன். இப்போ நான் சுவிட்ச் 4ல் ஒரு VLAN கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் VLAN வந்து 20, நேம் வந்து நான் CSE டிபார்ட்மெண்ட் CSE நான் தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஷோ VTP நான் ஸ்டேட்டஸ் தரேன். எனக்கு வந்து கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து ஆல்ரெடி 3. இப்போ வந்து நான் VLAN கிரியேட் பண்ண VLAN 20க்கு வந்து +1 ஆட் ஆகிருக்கு. நேம் CSEன்னு கொடுத்துருக்கு, +1 ஆட் ஆகிருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து 5. ஸோ இது வந்து இந்த VTP அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சுவிட்ச் 3க்கு சென்ட் பண்ணும். சுவிட்ச் 3 அந்த VTP அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து டிவிஷன் நம்பர் வந்து பார்க்கும். 5ன்னு இருக்குது. அதோட VLAN டேட்டாபேஸில் வந்து 3 இருந்துச்சுன்னா ஓகே 5னா இதில் வந்து ஏதோ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதோட VLAN டேட்டாபேஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கும். பண்ணிவிட்டு அந்த VTP அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சுவிட்ச் 2க்கு சென்ட் பண்ணும். ஸோ சுவிட்ச் 2 வந்து அந்த சேம் ப்ராசஸ் பண்ணும். அதை அப்டேட் பண்ணிவிட்டு அது சுவிட்ச் 1க்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம சுவிட்ச் 1ல் போய் பார்க்கலாம். ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் VLAN வந்து 7, ரிவிஷன் நம்பர் வந்து 5. ஷோ VLAN கொடுத்தீங்கன்னா எனக்கு VLAN 20 CSEங்கிறது வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நான் கிரியேட் பண்ணது வந்து சுவிட்ச் 4ல் சுவிட்ச் 1க்கு அப்டேட் ஆயிடுச்சு. அதேமாதிரி சுவிட்ச் 3க்கு உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஷோ VLAN கொடுத்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள், 20 அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் 2 ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுவிட்ச் 3 வந்து நான் VTP டிரான்ஸ்பரண்ட் மோடாக நான் தரேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் மோட் வந்து என்னென்ன உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அது VTP அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதை வந்து ஜஸ்ட் ரிசீவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும். அது எதுவும் சிக்னலைஸ் பண்ணிக்காது. அந்த VTP அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே அந்த VTP டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் இருக்கிற VLAN டேட்டாபேஸில் வந்து அப்டேட் பண்ணாது. ஸோ இப்போ வந்து சுவிட்ச் 3 வந்து நான் VTP டிரான்ஸ்பரண்ட் மோடாக கான்ஃபிகர் பண்ண போகிறேன். குளோபல் மோட் போயிட்டு VTP டிரான்ஸ்பரண்ட். ஸோ VTP மோட் டிரான்ஸ்பரண்ட் இதுதான் வந்து சின்டாக்ஸ் டிரான்ஸ்பரண்ட் மோடாக கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த டிவைஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் மோடாக செட் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம்னா ஷோ VTP ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் VTP ஆப்ரேட்டிங் மோட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் மோடில் இருந்தது, அதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் மோடுக்கு மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சுவிட்ச் 2ல் போயிட்டு ஒரு VLAN கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 4 இது 3 தான் பை டிஃபால்ட்டாக VTP மோட் வந்து சர்வரில் இருக்குது. இப்போ நான் சுவிட்ச் 2ல் போயிட்டு நான் ஒரு VLAN கிரியேட் பண்ணுறேன். VLAN 30 நேம் வந்து EEE என்டர். ஸோ இப்போ வந்து ஷோ VTP ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னா கான்ஃபிகரேஷன் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் கான்ஃபிகரேஷன் டிவிஷன் வந்து 7 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்ச் 1ல் செக் பண்ணலாம். ஸோ சுவிட்ச் 1ல் வந்து நான் ஷோ VTP ஸ்டேட்டஸ் நான் கொடுக்குறேன், 7 வந்துருச்சு. ஓகே, ஷோ VLAN கொடுக்குறேன், எனக்கு VLAN 30 EEE வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சுவிட்ச் 4ல் போய் பார்க்குறேன். ஸோ சுவிட்ச் 4ல் பார்க்குறதுக்கு முன்னாடி இது சுவிட்ச் 3 வந்து டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் வந்து அந்த VLAN 30ங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆயிருக்காது. ஷோ VLAN கொடுக்குறேன் பாருங்கள், VLAN 10 and 20 தான் இருக்குது. அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து 0ல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து VTP டிரான்ஸ்பரண்ட் மோட் சேஞ்ச் பண்ண உடனே அது கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து 0க்கு வந்து செட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் VTP டிவிஷன் நம்பரை வந்து 10ன்னு இருக்குது, அதே மாதிரி VTP மோட் வந்து சர்வர்னு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சுவிட்சை வந்து VTP டிரான்ஸ்பர் மோடாக மாற்றும் போது அப்போ கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து என்னவா இருக்கும்? ஸோ அதெல்லாம் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்ச் 4ல் வந்து அப்டேட் ஆயிருக்கணும். இப்போ வந்து அந்த VTP அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சுவிட்ச் 3க்கு வருது. இது டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச். ஜஸ்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு சுவிட்ச் 4க்கு வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள் ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் கான்ஃபிகரேஷன் டிவிஷன் நம்பர் வந்து 7 வந்துருச்சு. அதே மாதிரி ஷோ VLAN நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து VLAN 30 EEE வந்துருச்சு.
ஓகே. ஸோ இப்போ இந்த சுவிட்ச் 4 வந்து நான் என்னவா சேஞ்ச் பண்ணுறேன்னா கிளைண்ட் மோடாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கிளைண்ட் மோடாக சேஞ்ச் பண்ணும்போது இந்த சுவிட்சில் வந்து நான் எந்த ஒரு VLAN கிரியேட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. சர்வர்லேருந்து என்ன அப்டேட் வருதோ அதை நான் ரிசீவ் பண்ணி என்னோட VLAN டேட்டாபேஸில் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து VTP மோட் கிளைண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து ஷோ VTP ஸ்டேட்டஸ் நான் தரேன். ஸோ நீங்கள் VTP மோட் வந்து கிளைண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ரிவிஷன் நம்பர் வந்து 0வாக இருக்காது. அது என்ன சர்வரில் என்ன ரிவிஷன் நம்பரோ அந்த ரிவிஷன் நம்பர் தான் இதில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து கிளைண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். VTP மோட் வந்து கிளைண்ட்டு. ஓகே. இப்போ நான் இதில் VLAN வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 100 நான் கிரியேட் பண்ணுறேன். VLAN 100. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா VTP VLAN configuration not allowed when device is in client mode. ஸோ client மோடில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆக்சஸுமே கிடையாது. நீங்கள் VLAN கிரியேட் பண்ண முடியாது. ஸோ சுவிட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளைண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் வந்து ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து அதோட VLAN டேட்டாபேஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஓகே. இப்போ வந்து நான் சுவிட்ச் 3 வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சாக கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து இன்னொரு VLAN நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் VLAN 50 நேம் வந்து நான் டெஸ்ட்டு நான் தரேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த VLAN இன்ஃபர்மேஷன் வந்து இதோட லோக்கல் டேட்டாபேஸில் மட்டும்தான் அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து இதோட இன்ஃபர்மேஷன் வந்து எந்த ஒரு சுவிட்சுக்குமே வந்து சென்ட் பண்ணாது. ஸோ இப்போ பாருங்கள், ஷோ VLAN. ஸோ வந்து 50 டெஸ்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வேறு எந்த சுவிட்சுக்குமே பண்ணாது. ஸோ இப்போ சுவிட்ச் 2ல் வந்து பாருங்கள், இது லோக்கலாக வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஷோ VLAN நான் தரேன். ஓகே. ஷோ VLAN கொடுக்குறேன். எனக்கு அந்த 50ங்கிற இன்ஃபர்மேஷனே இல்லை. அதே மாதிரி சுவிட்ச் 4லேயும் நான் தரேன். ஷோ VLAN. ஸோ பாருங்கள், இங்கே 50ங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை. அதே மாதிரி சுவிட்ச் 1லேயும் செக் பண்ணுங்கள், எது இருக்காது. ஓகே. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச். ஸோ இப்போ வந்து ஒரு 100 சுவிட்ச் இருக்குது. அதில் வந்து ஒரு சுவிட்ச் மட்டும் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். இல்லை உங்கள் டெஸ்டிங்க்கோசரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா சர்வர்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே அதுக்கு அப்டேட் ஆகாது. ஜஸ்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நெய்பரிங் சுவிட்சுக்கு வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VTPயில் வந்து சர்வர் மோட் பார்த்தோம், கிளைண்ட் மோட் பார்த்தோம், டிரான்ஸ்பரண்ட் மோட் பார்த்துட்டோம். ஸோ VTP ஆஃப் மோட் வந்து சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு வீடியோ செஷனில் வந்து வேற ஒரு சிமுலேட்டரில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி VTP பியூனிங்கும் வந்து சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ VTP பியூனிங்கிறது வந்து நீங்கள் ஒரு சுவிட்சில் வந்து ஒரு பர்டிகுலர் டிராஃபிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 சுவிட்சில் வந்து சுவிட்ச் 2ல் வந்து VLAN 10ங்கிற பிசியை கனெக்ட் பண்ணல அப்படின்னா, ஸோ இந்த சுவிட்சில் வந்து VTP பியூனிங் 10ன்னு கொடுத்துட்டுனா VLANோட 10ஓட டிராஃபிக் வந்து இது இந்த சுவிட்சிலேருந்து வேறு எதுக்கு சென்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இன்னொரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணி அதில் நான் பிசிலாம் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அது வந்து சென்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த VTP பியூனிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அன்வான்ட் டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம். அன்வான்ட் டிராஃபிக்னா அந்த இன்டர்ஃபேஸ் பேண்ட்வித் யூட்டிலைசேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அது என்னங்கிறத வந்து நான் சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து இந்த 4 சுவிட்சோட கான்ஃபிகரேஷனுமே வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அந்த கான்ஃபிகரேஷனை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஒரு ஆன்சரும் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து அந்த 4 சுவிட்சோட ரன்னிங் கான்ஃபிகை மட்டும் நான் வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அது என்னென்னு சொல்லுங்கள். மெயினாக அது வந்து டிரான்ஸ்பரண்ட் மோடுக்கும் சர்வர் கிளைண்ட் இதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் அது மட்டும் நீங்கள் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு கேட்கலாம் மேக்ஸிமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ VTP ஸ்டேட்டஸ் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MD5 ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கெட் ட்ரேஸில் சப்போர்ட் ஆகாது. ஸோ CCNA லெவல் வெறும் பேசிக் லெவலில் வந்து நான் இப்போதைக்கு கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் இதோட அட்வான்ஸாக தெரியணும் அப்படின்னா CCNP லெவலில் தெரியணும்னா நான் ஆல்ரெடி என்னோட VTP கான்செப்ட் வந்து என்னோட யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அது CCNP பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து பேக்கெட் பை பேக்கெட்டாக வந்து எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் ஒரு நெட்வொர்க்கிங் ஃப்ரெஷராக வரீங்க, ஒரு CCNA லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஸோ இது வந்து மோர் தென் இனஃப் தான் இந்த கான்செப்ட். அதே மாதிரி டொமைன் நேம் வந்து உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சுவிட்சஸுமே வந்து சேம் டொமைனாக இருக்கணும். அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகும்.
ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா VTP லேப் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் VTP கான்ஃபிகர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் உங்களோட சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கிற எல்லா இன்டர்ஃபேஸுமே, சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கிற எல்லா இன்டர்ஃபேஸுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரங்காக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் VTP டொமைன் நேம் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் VLAN வந்து கான்ஃபிகர் பண்ணுங்கள். ஸோ VTP டொமைன் நேம் வந்து எல்லா சுவிட்சிலுமே சேமாக இருக்கணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆயிரும். அதே மாதிரி எல்லா சுவிட்சுமே வந்து சிஸ்கோ சுவிட்சஸில் பை டிஃபால்ட்டாக VTP மோட் வந்து சர்வர் மோடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சுவிட்ச் வந்து கிளைண்ட்டாக வேணுமோ டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.